அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, வராகியம்மன் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு ஏதேனும் ஒரு வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, அது நடக்கும் வரை பஞ்சமி தினத்துக்கு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வந்து நான் அந்த பூஜை செய்கிறேன் எனக்கு நடக்கணும் நடக்கணுன்ட்டு ரொம்ப போட்டு உங்களை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சுவாமி மேலே நம்பிக்கை வச்சுட்டு நமக்கு கட்டாயமாக நிறைவேறும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து தொடர்ந்து பஞ்சமி பூஜை செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஒரு 5 பஞ்சமிக்குள்ளே நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். நம்ம என்னென்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு சாஃப்டான கேரக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா கூட நல்ல தைரியமாக இருப்பாங்க வராகியம்மனை வழிபாடு செய்த பிறகு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது லைஃப் நல்லா மாறும். எதற்குமே பயப்பட மாட்டாங்க. வராகி பக்தர்கள் எதற்காகவே பயப்பட மாட்டாங்க. ரொம்ப தைரியமான பெண்ணாக மாறுவாங்க. ஸோ ஏன்னா வராகியம்மனுடைய அருள் வந்து கட்டாயமாக அந்த பக்தர்களுக்கு இருக்கும். யாரெல்லாம்